Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் இந்த மாலை வேளையில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து தேவன் நம்மோடு 28 நாட்களாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த 29வது நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவாராகன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதியின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடே சொன்னார். நாம் ஜெபிக்கலாமா? ஓ ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலையும் 29வது நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தையும் உடையது, சபையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை இடைபட, எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை உறவாட எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடே சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியாவை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான வார்த்தையின் ஒரு பிரதானமான வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எரேமியாவுடைய ஊழியத்தில், எரேமியாவுடைய அழைப்பின் பாதையில், எரேமியாவுக்கு தேவன் கொடுத்ததான அந்த தரிசனத்தின் பாதையில் ஒரு மிக மிக முக்கியமான வார்த்தை என்றால், என்னை எதற்காக தேவன் அழைத்தார் என்பது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? என்னை அபிஷேகித்ததின் நோக்கம் என்ன? என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மேல் பல வாக்குத்தத்தங்கள் வரலாம், நம்மேல் பல தரிசனங்கள் வரலாம், நம்மேல் பல திட்டங்கள் தீட்டப்படலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? அல்லேலூயா. இந்த 52 நாள் ஜெபத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை, இது மூன்றும் கிறிஸ்துவுக்குள் ஊன்றி கட்டப்படும்படியாக இந்த ஜெப நாட்களை நாம் நியமித்திருக்கிறோம். இந்த ஜெபத்தின் நோக்கமே கட்டப்பட வேண்டும். என்ன கட்டப்படணும்? குடும்பம், சபை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா கட்டப்படணும்னா எல்லாமே கட்டப்படுவதான்னு கேட்டால் எல்லாமே இல்லை. அதில் குறிப்பிட்ட ஒரு 3 நோக்கம்: குடும்பம், ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை. அப்போ எரேமியாவை தேவன் அழைக்கும் பொழுது அந்த முதல் 9 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். எரேமியாவோடு தேவன் பேசுகிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 6வது வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றான். 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாகன்னு சொல்லி அடுத்த 8, 9 வசனங்கள்லையும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு,
கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, கர்த்தருடைய அரண் இருக்குது, கர்த்தருடைய மேகஸ்தம்பம் இருக்குது, அக்கினி ஸ்தம்பம் இருக்குது. ஆனால் நோக்கம் என்ன? இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எரேமியாவுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். என்ன நோக்கம்? பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடே சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு இத்தனை பாதுகாப்பையும் அரணையும் தேவன் கொடுத்தாலும், எரேமியாவுக்கு திட்டவட்டமாய் தேவன் பேசுகிற வார்த்தை, உன்னுடைய நோக்கம் இதுதான், இதன்படிதான் நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் அழைத்து வரும்போது, மோசையை கொண்டு அழைத்து வருவதற்காக மோசை கிட்ட தேவன் சொன்னார். மோசையுடைய நோக்கம் என்ன? மோசையுடையதான நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் சொன்ன கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நோக்கம். அதற்கான முதல் ஸ்டெப் என்ன? பார்வோன்ட்ட போய் பேசணும். பார்வோனே, இந்த ஜனத்தை தேவன் ஆராதிக்கும்படி நீ விடுதலையாக்குன்னு பேசணும். அப்போ பார்வோனுடைய இருதயம் கடினமாகும். ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன? பார்வோனுக்கு முன்பாக போகணும், பார்வோனே ஜனங்களை விடுதலையாக்கு என்று சொல்லணும். இதுதான் இவருடைய பிரதானமான வேலை. இன்றைக்கும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரதானமான ஊழியம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வாருங்கள் என்று சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை என்று சொல்வதை விட, நம் பாவங்களை எல்லாம் மன்னித்த, நமக்காக இரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பின் அடையாளத்தையும் ரட்சிப்பின் மீட்பையும் பரலோகத்தின் திறவுகோலையும் தந்தவரை துதிக்க வாருங்கள் என்று நம்ம என்ன பண்ணணும்? அழைக்கணும். தீர்க்கதரிசியாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் என்ன? ஜனங்களை பார்த்து அறைகூவல் விடணும். வாருங்கள். அறைகூவல் என்ன? அறைகூவல் வாருங்கள், என் தேவன் யார் என்று பாருங்கள். அல்லேலூயா. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட வரும் பொழுது அவர்கள் கேட்குறாங்க, யோவான் சொன்னபடி நீர் தான் கிறிஸ்துவான்னு சொன்னதுக்கு வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதே வார்த்தையை நாத்தான்வேல் சொல்லுவார். பிலிப்பு வந்து நாத்தான்வேலுக்கு சொல்வார், வந்து பார். இதே வார்த்தையை தான் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், வா வா. அதில் வந்து பாருன்னு இருக்காது, வான்னு இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போன்னு இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போன்னு இருக்கும். அதே போல் மோசையை அழைக்கும் போது நீ எகிப்துக்கு போன்னு இருக்கும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை அழைத்து கொண்டு வான்னு இருக்கும். அப்போ தேவனுடையதான திட்டங்கள், தேவனுடையதான நோக்கங்கள் நம்மிடத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்மை அழைத்து கொண்டு வரும்படியாக வா என்று அழைக்கணும். இல்லை என்றால் தேவ சமூகத்துக்கு போ என்று அனுப்பணும். ஒன்று வா என்று அழைக்கணும், இல்லை போ என்று அனுப்பணும். இப்போ எரேமியாவுக்கு இருக்கிற ஒரு பிரதானமான ஊழியம் என்னன்னா, இடிக்கணும், நாட்டணும், கட்டணும், கட்ட வெளுக்கணும், பிடுங்கணும், கட்டணும். எரேமியாவுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதில் எரேமியாவுக்கு 2 விதமான வார்த்தைகள் இருக்கணும். நேர்மறை, எதிர்மறை. நேர்மறை வார்த்தையும் எதிர்மறை வார்த்தையும் 2 வார்த்தை இருக்கும். என்ன அப்படின்னா, பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்மறையான வார்த்தை. இப்போ நேர்மறையான வார்த்தை என்ன? கட்டவும், நாட்டவும். கட்டவும், நாட்டவும். அப்போ எரேமியாவுக்கு சொல்லுகிற 2 விதமான வார்த்தை, நேர்மறை, எதிர்மறை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் 2 காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று அழிக்கணும், 2வது உருவாக்கணும். ஒன்று அழிக்கணும், இன்னொன்று உருவாக்கணும். இப்போ ஸ்தோத்திரம், நமக்கு தேவன் பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். இப்போ மோசைய தேவன் எங்கே அனுப்பினார்னு சொன்னோம்? எகிப்துக்கு அனுப்பினார்னு நம்ம சொன்னோம். 2 காரியத்தை தேவன் செய்தார். இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தார், எகிப்தியருக்கு தீமை செய்தார். நேர்மறை, எதிர்மறை. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் 2 விதமான காரியங்கள் தேவன் செய்தார். ஒன்று நேர்மறை,
எதிர்மறை. எதிர்த்தவர்களை அங்கேயே சங்காரம் பண்ணினார், கீழ்ப்படிந்தவர்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார். அப்ப மோசையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மோசைக்கு தேவன் பலவிதமான ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தார். நான் பார்த்த வரைக்கும் மிகுந்த ஒரு ப்ரொடக்ஷனுடைய ஒரு மனுஷன் யாருன்னா அது மோசே. பைபிளை பொறுத்த வரைக்கும் மோசையை பொறுத்த வரைக்கும் மேலே அக்கினி ஸ்தம்பம், கீழே பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். 24/7 தேவனுடைய கரத்துக்கு கீழே தான் மோசே இருந்தார். எஸ்ரா, நெகேமியா, ஆபிரகாம் இவங்க எல்லாருமே வந்தார்கள் போனார்கள்ன்ற போல தான் அவங்க. ஆனால் மோசையுடைய வாழ்க்கையில் 40 வருஷமாய் கர்த்தரோடு மோசே இருந்தார், மோசையோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரோடு மோசே இருந்தார், மோசையோடு ஃபுல் ப்ரொடக்ஷன். மோசைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? சுமார் 20 லட்சம் பேர். எல்லாமே இருந்தாலும் மோசையுடைய நோக்கத்தில் மோசே கவனம் உள்ளவராக இருந்தார். மோசையுடைய நோக்கத்தில் மோசை கவனம் உள்ளவர். என்ன நோக்கம்? எகிப்தியரை போய் சங்காரம் பண்ணுவது நோக்கம் அல்ல, எகிப்தில் போய் அற்புத அடையாளம் செய்வது நோக்கம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பலத்தை கரத்தை காண்பித்து கொடுப்பது நோக்கம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய போயிட்டு ரத்தத்தை ஆடுகளை பலியிட்டு அந்த ரத்தத்தை நிலக்கால்களை போட்டு சங்கார தூதனுக்கு வந்து தப்புவிக்கிறது நோக்கம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை வைத்து தேவன் வைத்த நோக்கம் என்னென்ன? மோசையை கொண்டு அவர்களை தேவனிடத்தில் அழைத்து வர வேண்டும், அவர்களை தேவனிடத்தில் அழைத்து வர வேண்டும். ஆனால் மோசைக்கு தேவன் எல்லா ப்ரொடக்ஷனையுமே கொடுத்தார், எல்லா பாதுகாப்பு கொடுத்தார், எல்லா நன்மையை கொடுத்தார், எல்லா அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் நோக்கம் என்ன? தேவனிடத்தில் ஜனங்களை கொண்டு வர வேண்டும், தேவனிடத்தில் ஜனங்களை கொண்டு வர வேண்டும். அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நம்முடைய கரத்துல நமக்கு தேவன் பலவிதமான அற்புதங்கள், அடையாளங்கள், கிருபைகள், வரங்கள், கனிகள், தாளந்துகள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் நோக்கமானது என்ன? 12 சீஷர்களுக்கும் தேவன் பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 12 சீஷர்களுக்கும் தேவன் பல நன்மைகளை கொடுத்தார். பேதுருவை கொண்ட அற்புதம், பவுலை கொண்ட அற்புதம், யோவானை கொண்ட அற்புதம், எல்லாரையும் கொண்டு, பிலிப்பை கொண்ட அற்புதம், மத்தேயுவை கொண்ட அற்புதம், லூக்காவை கொண்டு, இப்படி எல்லாரை கொண்டும் தேவன் அற்புத அடையாளங்கள் செய்தார். ஆனா நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம், அது நமது கடமை. தேவ சமூகத்துல பாதுகாப்பு கேட்கிறோம், அது நமது கடமை. தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், அது அவருடையதான அன்பு, அது அவருடையதான கிருபை, அவருடைய தயவு எனக்கு இருக்கு, அவருடைய கிருபை எனக்கு இருக்கு. எனக்கு எந்த ஒரு பலவீனத்தையும் தேவன் கொண்டு வரல, எந்த விதமான ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, எந்த கஷ்டமோ, எந்த பலவீனமோ, எந்த நிர்மூலமாக்குற காரியமோ எதையுமே தேவனை கொடுக்கல. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனுக்கு நன்மையாக வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் எப்படிதான் வைத்திருந்தாரு? நன்மையா வைத்திருந்தார். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள சிறைச்சாலைக்குள்ளேயே கொண்டு போய் போட்டாலும் இரவோடு இரவா விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துருவார். அவங்களுக்கு அப்பீல் போறதுக்கு, ஜாமீன் போறதுக்கு, வாதாடுறதுக்கு ஒருத்தரும் தேவையில்லை, கர்த்தர் ஒருவரே போதுமானவர். அப்ப அப்போஸ்தலர் நடபடிய வாழ்க்கையில அவங்க எப்படி இருந்திருக்கலாம்? நான் இப்படி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நாம் கேட்கிற எல்லா நேரத்தையும் நாம் விரும்புகிற உதவியை செய்கிற ஒருவர் நம்மோடு இருப்பேன்னு வாக்கு தத்தம் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கு பணம் வேணும்னு கேட்குறப்ப பணம் வரும். எனக்கு பலவீனமா இருக்க எனக்கு சுகம் வேணும்னாக்க சுகம் வரும். எனக்கு ஒரு பிரச்சனையை என்னை ஒருத்தவங்க அடிக்க வர்றாங்க, மிரட்ட வர்றாங்கன்னா எனக்கு பதிலாக அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுவார்? அவங்கள போட்டு தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி எனக்கு பதிலாக எனக்கு தேவையான எல்லா நேரத்துலையும் நன்மையை நான் அனுபவிக்கணும், எனக்கு பாதுகாப்பு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு பிஎம்க்கு சிஎம்க்கு கொடுக்குற மாதிரி Z ஒய்ன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? ரோட்டில் போகிறப்ப எப்படி போவோம்? வீட்டில் இருக்கிறப்ப எப்படி இருப்போம்? ஏன்னா வீட்டில் எல்லா தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. குறை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கு.
அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? உலகத்தின் பார்வையில் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உலகத்தின் பார்வையில் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பட் தேவனுடைய பார்வையில நான் நோக்கத்தில் இருக்கிறேனா இல்லையான்றது மட்டும்தான் அவருடைய பார்வை. தேவனை பொறுத்த வரைக்கும் அவன் என் நோக்கத்துல தான் இருக்கானா இல்லையான்றது அவருடைய கேள்வியே. அவர் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது உண்மைதான். நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறது, நமக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறது, நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறது, 100 மடங்கு ஆசீர்வாதம் தருது, போக்கில் வரத்தின் கிருபையை தருது, பாதுகாப்பு தருது, ஒருவரும் நம்மளை சேதப்படுத்தாத படிக்கு நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய பாதங்கள் கையில் இடராத படிக்கு நம்மளை தூதரை கொண்டு காப்பாற்றணும்னு சொல்லி சங்கீதம் 91 இருக்கட்டும், ஆபிரகாமுடைய ஏகோவா ஈரா இருக்கட்டும், இல்லை மோசையினுடையதான ஏகோவா ரஃபாவா இருக்கட்டும், அல்லது ஏகோவா நிசியா இருக்கட்டும், அவர் எல்லாமே இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நான் இப்படி ஒரு சொல்றேன். எல்லாமே இருக்கும், ஆனா என்ன இருக்காதுன்னா தேவனுக்கு ஏற்ற பாதையில் நடக்கிற நடக்கை இருக்காது. எல்லாமே நடக்கும், தேவனுக்கு ஏற்ற நடக்கை மட்டும் என்ன பண்ணாது, இருக்காது. உதாரணமாக சகையுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சு, என்ன இல்லை? அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான நோக்கம் அவன்கிட்ட இல்லை. இந்த உலகத்தில் அவன் வாழ பிறந்ததான நோக்கம் அவனுக்கு இல்லை. ஐஸ்வர்யனைய வாலிபன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, அவன்கிட்ட என்ன இல்லை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நோக்கமே அவனுக்கு இல்லை, அவனுக்கு அந்த நோக்கமே. ஆனால் கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம்? அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, சகையவை போல எல்லாம் இருந்துச்சு, ஐஸ்வர்யனைய வாலிபனை போல எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ள ஒரு உன்னதமான நோக்கம் இருந்துச்சு. அப்ப கொர்நேலியுவுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம்? எனக்கு பணம் இருந்தாலும், எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும், எனக்கு பதவி இருந்தாலும், எனக்கு கிறிஸ்து வேணும். எனக்கு யார் வேணும்? கிறிஸ்து வேணும். கிறிஸ்துவை அநேகருக்கு காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவினிடத்தில் அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக அனுப்பி வைக்க வேண்டும். அப்ப கொர்நேலியுடைய உன்னதமான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு வேலை, நான் ஏன் ஃபர்ஸ்ட் அந்த உதாரணத்தை பண உதாரணத்தை சொன்னேன்னா, இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ, ஆசீர்வதிக்கப்படுகிறதுல 99 அல்லது 95% மக்கள் நோக்கத்தை மறந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நோக்கத்தை மறந்து இன்னைக்கு அப்படிதான் பாதி பேர் இருக்கிறாங்க. ஒரு கிராண்டான லக்ஸுரியான வாழ்க்கை கூட வேண்டாம், ஒரு ஒரு பலவீனம் இல்லாத, ஒரு நோய்வாய் இல்லாத, ஒரு கடன் இல்லாத, எப்பொழுதுமே கையில பணம் புழங்குற சாதாரண அந்த ஒரு ரொட்டீன் லைஃப் ஆண்டவர் கொடுத்தாலே இன்னைக்கு இயேசு யாருன்னு கேட்கிற கூட்டம் சபையில் என்ன பண்ணுது, இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நோக்கத்தை என்ன பண்ணிடுறாங்க? கஷ்டம் வந்தா நோக்கத்தை மறந்துடுறாங்க, பணம் இல்லைன்னா நோக்கத்தை மறந்துடுறாங்க, குடும்பத்தில் சண்டை வந்தா நோக்கத்தை மறந்துடுறாங்க, வேலை கிடைச்சா நோக்கத்தை மறந்துடுறாங்க, சம்பாத்தியம் வந்தா நோக்கத்தை மறந்துடுறாங்க, ஆசீர்வாதம் வந்தா நோக்கத்தை மறந்த, எது வந்தாலும் யாரை மறந்துடுறோம்? எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தரை மறந்துடுறோம். எல்லாத்தையும் கொடுத்த யாரை மறந்துடுறோம்? கிறிஸ்துவை மறந்துடுறோம். அதனாலதான் எரேமியாவுக்கு தேவன் 2 ஊழியத்தை கொடுத்தார் கரத்துல, நேர்மறையான ஊழியம், எதிர்மறையான ஊழியம். ஒன்று நீ பிடுங்கு இழுத்து போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணு, நாசமாக்கு. இன்னொன்று எல்லாத்தையும் கட்டு. பாருன்னை பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். இது 3மே பிடுங்கவும், வேரோடு என்ன பண்ணணும், பிடுங்கிடணும். ஒரு அழகான மாளிகை கட்டியிருக்கோமா, அதை இடிச்சு தரமாட்டமாக்கிடணும். அடுத்து அழிக்கணும், நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குறேன்னா அதை அப்படியே சாம்பலாக்கிடணும், அக்கினியை கொண்டு அழிச்சிடணும். அடுத்து கவிழ்க்கணும். கப்பல் கவுந்தா எப்படி இருக்கும்? ஐம்பூதங்களையும் கொண்டு செய்யப்படுகிற காரியத்தை தேவன் யாரை கொண்டு செய்ய வைக்கிறாரு? எரேமியாவை கொண்டு செய்ய வைக்கிறார். இடிக்கிறாரு, கவிழ்க்கிறாரு, அழிக்கிறாரு, பிடுங்கி எடுக்கிறாரு. அப்ப இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வார்த்தையை தேவன் வைத்தார்? இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வார்த்தையை தேவன், நேர்மறையான வார்த்தையை ஏன் அதிகமா வைக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். கொடுத்ததுனால அவங்க எதை மறந்துட்டாங்கன்னா, நோக்கத்தை மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? நோக்கத்தை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு யாரு முக்கியமா தெரிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்து, தேவன், ஏகோவா, ஏகோவா நிசி, ஏகோவா ரஃபா, ஏகோவா ரூவா, மோசே, இவங்கெல்லாம் யாரா தெரிஞ்சாங்க? அவங்களுக்கு பெரிய ரட்சகரா தெரிஞ்சாங்க. மோசையெல்லாம் அப்ப அவங்க கண்ணுக்கு யாரா தெரிஞ்சாங்க? பார்வோனை விட பார்வோனை கூட மதிக்கல, மோசையை மதிச்சாங்க. ஆனா மோசை கையில என்ன இருந்துச்சு? ஒத்த கோல். ஆனா பார்வோன் கையில என்ன இருந்துச்சு? அரண்மனை, ஆளுக, பட்டயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஜனங்கள் யாரை எப்படி பார்த்தாங்க? பார்வோனை விட ஒரு ராஜாதி ராஜாவா யாரை பார்த்தாங்கன்னா மோசையை பார்த்தாங்க. ஆனா அதே ஜனங்கள் மோசையை தான் முறுமுறுக்கிறாங்க. நீ என்னைய சாகவா கூட்டு வந்த? நீ என்னைய விதைக்கிறதுக்கு இடமில்லை, இங்க கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு என்னைய கூட்டு வந்த? வித்தியாசத்தை நல்லா கவனிக்கணும். என் நோக்கம் என்ன? என் நோக்கம் என்ன? மோசே என் கண்ணுக்கு அன்னைக்கு எப்படி தெரிஞ்சார்? இன்னைக்கு என் கண்ணுக்கு எப்படி தெரிகிறார்? ஏசுநாதர் அன்னைக்கு என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாரு? என்னை போட்டு மிதின்னு பார்வோன் மிதிக்கும் போது, என் கையில வேலை இல்லாம இருக்கும்போது, என் கையில வைக்கோல் இல்லாம செங்கல் அறுத்து கொண்டு வா, இந்நாளைக்கான 100 செங்கலையும் நீ அறுத்து கொண்டு வரணும், வைக்கோல் தரமாட்டேன், மண்ணு தரமாட்டேன், நெருப்பு தரமாட்டேன், ஆனா நீ செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொல்லி பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு மிதி நைய மிதிக்கிறப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு எப்படி படாத தெரிஞ்சாரு? ஆண்டவரே 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 அப்படின்னாங்க. மன்றாட்டு அத்தனை மன்றாட்டு. பரலோகத்தில் இருக்க தூதரை கூட அவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்க மாட்டாங்க. அத்தனை ஸ்தோத்திரம், அத்தனை நன்றி, அத்தனை அழுக, அத்தனை கண்ணீர். தூதர்கள் தோத்து போயிருவாங்கன்னா வச்சுக்கோங்க. அவ்வளவு பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்த உடனே, மோசே உன்னையதான் தேவன் அனுப்புனாரா, எங்க ஜபத்தெல்லாம் கேட்டாரு, ஐயோ ஐயோ அப்படி இப்படின்னு. எது வரைக்கும்? தேவைகள் சந்திக்கப்படுகிற வரைக்குமா? கண்ணீர் மாற்றப்படுகிற வரைக்குமா? புலம்பல் மாற்றப்படுகிற வரைக்குமா? அதே போல நம்முடைய சூழ்நிலை மாற்றப்படுகிற வரைக்குமா? நம்முடைய இயலாமை மாற்றப்படுகிற வரைக்குமா? இதெல்லாம் மாற்றப்பட வரைக்கும் தான் இந்த நடிப்பு அப்படின்னா நிச்சயமா தேவன் அதை பிடுங்கிருவார். நிச்சயமா தேவன் அதை பிடுங்கிருவார். தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு காரியத்துல நான் நோக்கத்தை மறந்தவனா இருப்பேன்னு சொன்னா நிச்சயமே என்னை பிடுங்கிருவார். ஜெப நேரத்தில் அதனாலதான் அந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணோம். சவுல தேவன் ஏன் பிடுங்கினாரு? அவன் நோக்கத்தை மறந்துட்டான். சவுலுக்கான நோக்கம் என்ன? அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கணும், 1. 2, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும். 3, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கணும் காலம் முழுக்க. யாருடைய காலம் முழுக்க? ஒன்று சாமுவேலுடைய காலம் முழுக்க, இல்லை சவுலுடைய காலம் முழுக்க. யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு அவன், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அவன் கீழ்ப்படியணும். இந்த 3 நிபந்தனை தான் தேவன் அவனுக்கு வச்சாரு. இந்த 3 நிபந்தனையை ஃபாலோ பண்ண உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நீ என் ஜனத்துக்கு ராஜாவாரு, வேற எங்கேயும் ஓடிடாத, வேற எங்கேயும் நான் கொடுக்குற இந்த அரண்மனையில், இந்த தேசத்தில் நீ இங்கேயே இருக்கணும், வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. இது முதல் ரூல்ஸு. 2வது ரூல்ஸு, என் பிரமாணத்தின்படி நீ வாழ கற்றுக்கொள். இது 2வது. 3வது ரூல்ஸு, நான் சாமுவேல் இடத்திலிருந்து சொல்லி அனுப்புகிற காரியங்கள், அதில் குறிப்பாக சத்துருவின் எல்லைகள், அந்த மாதிரி பகுதிகளுக்கு போகும்போது அங்கே நான் சொல்லுகிற விஷயத்தை நீ என்ன பண்ணணும்? அப்படியே செய்யணும். 100க்கு 100% நான் சொல்கிறத செய்யணும். இந்த 3 கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணனா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கு மேலே நீ ராஜாவாக இருப்ப? இஸ்ரவேலுக்கு மேலே நீ ராஜாவாக இருப்பன்னு சொல்லி சவுலை தேவன் ஆசீர்வதிச்சார், சவுல் தேவன் நியமிச்சார். ஆனால் சவுல் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்சார். 100க்கு 100% ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்சார். 100க்கு 100% தேவ திட்டங்களை செய்கிறதுக்கு ஃபாலோ பண்ணார். 100க்கு 100% சாமுவேல் சொன்னா சரிங்க சாமுவேல். இது எப்போ? முதல் 1 வருஷம், முதல் 6 மாதம், அல்லது முதல் 2 வருஷம். இந்த முதல் 6 மாதம், முதல் 1 வருஷம், முதல் 2 வருஷங்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்தை பொறுத்து. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட 6 மாதத்தில்
நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்த ஒரு வருஷத்தில், நம்மை சுற்றி இருக்கிறதான சத்துருக்கள் மத்தியில் தேவன் நமக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்த 2வது வருஷத்தில் என் குணம் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? என் குணம் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? இந்த இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் இப்படித்தான் இருக்கிறேன்றதுக்காக அல்ல, நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீங்கன்றதுக்காக அல்ல, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து. இந்த பிரசங்கத்தை எப்படி கேட்கணும், நாம் எப்படி இருக்கிறோம்? பாஸ்டர் பிரசங்கத்தில் என்னையத்தான் சொன்னாரா கேட்டால் கிடையாது. ஒருவேளை அவரே சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண கேட்டால் அதுவும் கிடையாது. இது யாருக்காக? நான் யோசிக்கணும். நான் கட்டப்படுவதற்காக நான் யோசிக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் சபை, என் குடும்பம் கட்டப்பட நான் நோக்கத்தில் சரியாக இருக்கிறேனா என்பதை நான் கவனிக்கணும். இப்ப சவுலுடையதான ராஜ்யபாரத்தை தேவனைய பிடுங்கி எறிஞ்சாரு. அவர் தான் நட்டாரு. கழுதைக்கு முன்னாடி தெரிஞ்சவனா அவர் தான் என்ன பண்ணாரு? நட்டு வச்சார். நாமெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் நான் ஏதோ ஒரு கழுதைக்கு முன்னாடி சுற்றி தெரிஞ்சவன் தான். எங்கெங்கேயோ சுற்றி தெரிஞ்சவனா கூட்டம் எங்கே நட்டு வச்சிருக்காரு? அவருடையதான தோட்டத்தில் நட்டு வச்சிருக்காரு. அவருடைய ஜனங்கள் மத்தியில் உச்சிதமான கோதுமையை என்ன பண்ணியிருக்காரு? நட்டு வச்சிருக்காரு. நான் என்ன செய்யணும்? நான் வளரணும். நட்டவருக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கும். எந்த ஒரு தோட்டக்காரரும் தன் தோட்டத்தில் விதைக்கிற எந்த ஒரு விதையா இருந்தாலும், மரமா இருந்தாலும், செடியா இருந்தாலும், கொடியா இருந்தாலும், அது தனக்கு என்ன கொடுக்கணும்னு நட்டு வைப்பாங்க? நல்ல பலன் கொடுக்கணும். நல்ல பலன் கொடுக்கணும். அது எந்த மரமா இருந்தாலும் சரி, அது மரங்களா இருந்தாலும், காய்கறிகளா இருந்தாலும், பழங்களா இருந்தாலும், அது எனக்கு நல்ல பலன் அதாவது பெனிஃபிட் கொடுக்கணும். நல்ல பலன் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் அதே விதையை அந்த தோட்டக்காரர் பயன்படுத்துவாரா? பயன்படுத்த மாட்டார். ஏன்? இதால எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இதை நான் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு உலகத்தின் மனுஷன் தன்னுடைய பூமியில அவன் விதைக்கிறதான விதை தனக்கு பலன் கொடுக்கவில்லை என்றால், அந்த விதையை அவன் மறுபடியும் விதைக்காமல் தனக்கு பலன் கொடுக்கும் விதையவே அவன் விதைத்து, அவன் பயிரிட்டு, அதை அறுவடை செய்து, அதை விற்று தன்னுடையதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான், தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறான். அப்ப தேவன் தமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தமது பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால், தேவனுக்காக யாரு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, யாரு பலன் அளிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ. பலனை புடுங்கிறவங்க இல்ல, பலன் அளிக்கிறவங்க. உட்காந்து மரம் நட்டு வச்சிருப்போம். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயம், நானும் பண்ற விஷயம் தான். ஒருத்தர் மரம் வச்சிருப்பாரு, நாம போய் அதுல இருந்து மாங்காவை, தேங்காவை, முருங்காயை புடுங்கிட்டு வருவோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? புடுங்கிட்டு வருவோம். மரத்தை வச்சவன் என்ன பண்ணுவான்? டேய், நான் என்ன ஒரு காய் கூட புடுங்கி தின்னடா, விட்டுட்டு போங்கடா, நானே கொடுக்குறேன் உங்களுக்கு, விட்டுட்டு போங்க அப்படின்னு தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? சத்தம் போடுவார். பலன் கொடுக்க வேண்டியது யாருக்கு? அந்த மரம் தோட்டக்காரனுக்கு. ஆனா அந்த மரத்தோட பலன் யாருக்கு கிடைக்குது? நடாத ஒருத்தனுக்கு, நீர் பாய்ச்சாத ஒருத்தனுக்கு, பாதுகாக்காத ஒருத்தனுக்கு. அப்ப தேவன் விரும்புகிறது, நான் நட்டு, நான் நீர் பாய்ச்சி, நான் வளர்க்க செய்து நீ உலகத்துக்கு பலன் கொடுப்பன்னா, நீ என் தோட்டத்தில் இருக்கணும்னு அவசியம். உன்னை வேறு பிடிங்க என்ன பண்ணிடுவேன்? போற்றுவேன். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் வேர் பிடுங்கி தூக்கி போடப்பட்டிருக்கோமா, இல்ல நடப்பட்டிருக்கோமான்றதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஸ்தோத்திரம், சிம்சன் என்ற ஒரு மனுஷன் எப்பொழுதும் போல் எழுந்திருந்தானா. அவன் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்று எப்பொழுதும் போல் எழுந்தானா. அவனுடைய தலைகளெல்லாம் என்ன இல்லையா? முடி இல்லையா? அவனுடைய அபிஷேகம் அவன்கிட்ட இல்லையா? அவன் தூக்குறான், அவனுடைய சரீரத்தில் என்ன இல்லை, ஸ்ட்ரென்த்து சுத்தமா இல்லை. அவனுக்கு எப்போ புரியுது நான் பிடுங்கப்பட்டிருக்கிறேன்ற விஷயம்? அவன் மொத்தமா காய்ந்து போகும்போது. ஆனா அவன் எப்போ பிடுங்கப்பட்டான்? அவன் பிடுங்கி 6 மாசம் ஆச்சு. அவன் வேறு பிடுங்கி 3 மாசம் அல்லது 6 மாசம் ஆயிருக்கும். ஆனா அதோட ரிசல்ட் எப்போ தெரியுது? அது காய்ந்து போகும்போது தான் தெரியுது. அவனுடைய தலையை மொட்டையடிக்கிறதுக்கு தெளிலால் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறா?
சூடம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவன் என்ன பண்ணலை, சரிப்பட்டு வரல. அப்பெல்லாம் தெரியல நான் வேறு பிடுங்கிட்டேன், என் வேறு காய ஆரம்பிச்சிச்சுன்னு அவனுக்கு தெரியலை. எப்போ தெரியுது? மொத்தமாக உதிர்ந்து போனதுக்கு அப்புறமா. நம்முடைய வாழ்க்கையில் மொத்தமாக உதிர்ந்ததுக்கு அப்புறமா நான் பிடுங்கப்பட்டேன், ஐயோ நான் பிடுங்கப்பட்டேன்னு அழுகுறதை விட, ஒவ்வொரு நாளும் நான் தோட்டத்தில் தான் இருக்கேன்னா, நான் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறேன்ற விஷயத்த நான் என்றைக்கும் தேவ சமூகத்தில் ஒரு கன்க்ளூஷன், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி, முடிவு பண்ணி, தீர்மானம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். என் நோக்கத்தை நான் செய்கிறேனா? ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதோ அல்லது அதிகாலை புறப்படும் போதோ எழும்பும் போதோ, தேவனே இன்றைக்கான நோக்கத்தை நான் செய்யணும். உமக்கு 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 நீங்கள் என்ன சித்தம் வச்சுட்டு அந்த சித்தத்தை நான் என்ன பண்ணணும், செய்யணும். இரவு வரும்போது, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேனா, நான் எல்லாவற்றையும் இன்றைக்கான நோக்கத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேனா அப்படிங்கிற காரியத்தை கொஞ்சம் யோசிக்கணும். இது இல்லாமல் எனக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா சிம்சோனுக்கு அபிஷேகம் இருந்துச்சு, அவனை எவனாலையும் அடிக்க முடியாது. 1000 பேர் வந்தாலும் கர்த்தாவே அப்படின்னா உடனே உன்னதத்துலேருந்து ஒரு பலன் இறங்கும். உன்னதத்துலேருந்து ஒரு பலன் இறங்கும். பக்கத்தில் கழுது எலும்பு இருக்கா இல்லை என்ன இருக்குன்னா தெரியாது, எடுப்பான். எடுத்துட்டானா முடிஞ்சு. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதே போல தான், சிம்சோனை போல தான் அநேக நேரத்தில் பிரச்சனை வரும்போது கர்த்தாவே அவர் பாவம் இறக்கப்பட்டு ஒரு வல்லமை இறக்கிடுவார், நம்ம தப்பிச்சிருவோம். மறுபடியும் எங்கே தான் போவோம், மறுபடியும் சிக்கலை சிக்குவோம். ஓ கர்த்தாவேனுவோம், அவர் மறுபடியும் பலன் கொடுப்பாரு. மறுபடியும் ஒரு சிக்கலை சிக்குவோம், மறுபடியும் மாட்டோம். ஓ கர்த்தாவேனுவோம், மறுபடியும் அவருக்கு கிருபை தருவார். இது அல்ல, இது அல்ல. என் நோக்கம் என்ன? சிம்சோனை தேவன் இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாக வைத்ததுக்கான நோக்கம் என்ன? தமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா இவர் நியாயம் விசாரிச்சு, இவர் குடும்பத்துக்கே நியாயம் விசாரிக்கிறதுக்கு நேரம் போதுமாய் போச்சு. நம்முடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், தேவ கிருபையை பெற்றிருக்கிற நாம், தேவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம், நம்முடைய நோக்கத்துல சரியா இருக்கிறோமா? தேவன் நடப்பட்ட இடத்துல நடப்பட்டு இருக்கிறோமா? தேவனுடைய அந்த நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு இருக்கிறோமா? சங்கீதம் 1 நமக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய வசனத்துல தியானமா இருக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்துல தியானமா இருக்கிறோமா? துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு, பரியாசக்காருடைய ஆலோசனைக்கு நில்லாம அமராம நம்ம சரியா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்குறோமா? பிரயோஜனம் உள்ளவங்களா, பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கலாமா? இது சரியான வார்த்தையா இருக்கும். நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறோமா கர்த்தருக்கு? நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நோக்கத்தை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நோக்கம் என்ன? அதான் இன்னைக்கு முழு பிரசங்கத்துடைய அடையாளமே அப்படிதான் போகும். நோக்கம் என்ன? என்னை அழைச்சதுக்கான நோக்கம் என்ன? ஆராதிக்கணும், ஆனால் ஆராதிக்கல. பயபக்திக்குரிய வாழ்க்கையை வாழணும், பயபக்திக்குரிய வாழ்க்கையை வாழலை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விரட்டி பிடுங்கிறதுக்கான காரணம் என்ன? எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, அப்படியே அங்கிட்டு வந்தால் ஓசியா, மல்கியா வரைக்கும் போனாக்க விரட்டி பிடுங்கியிருப்பார். ஏன் இவ்வளோ காரியத்தை தேவன் பண்ணணும்? இவ்வளோ காரியத்தை எதுக்கு பண்ணணும்? அவர்கள் கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கவே இல்லை. வேதத்தில் அழகா சொல்கிறது. 10ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்களேன். எரேமியா 10ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. சரி, மன்னிக்கணும், 10 இல்லை, 18. 18ஆம் வசனத்தில், 18ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக பாருங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இது முதல் 4 வார்த்தைக்கான ஒரு வார்த்தை. இப்போ அடுத்த 2 வார்த்தைக்கு 9, 10 வாசிக்கிறேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்.
தேவன் இங்கு 2 விதமான காரியங்களை ஒரே வார்த்தையில சொல்லுகிறார். 2 காரியங்களை ஒரே நேர்கோட்டுல வைக்கிறாரு. நான் உன்னை வைத்ததின் நோக்கம், நான் உன்னை வைத்ததின் நோக்கம் நீ பிடுங்கப்படக்கூடாது என்பதற்காக, நீ பிடுங்கப்படக்கூடாது என்பதற்காக, நீ இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் உனக்கு இந்த காரியத்தை சொல்லி என்ன பண்ண அழைத்து கொண்டு வந்தேன். எங்க நீ எகிப்துல இருந்தனாக்க நீ அங்க பிடுங்கப்படுவ, நீ அழிக்கப்படுவ, நீ ஒண்ணுமில்லாம உருதெரியாம போயிருவன்னு சொல்லி உன்னை அங்கே இருந்து நான் என்ன பண்ணேன், காப்பாற்றி கொண்டு வந்து கானான்ல நட்டு வைத்தேன். கானான்ல நட்டு வைத்தேன். நட்டு வைத்த நீ என்ன செய்தாய்? எனக்கு நட்டு வைத்த நீ என்ன செய்தாய்? வேதம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு மிக பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இரண்டாவது, அதில் இருக்கிற 7 ஜாதியாரை நான் துரத்தி உங்களை நான் வாழ வைக்கிறேன். அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைவு இருக்காது. ரெண்டாவது, உன் ஆசீர்வாதத்தை எவனும் கை வைப்பான்ற பயமும் இருக்காது. இன்றைக்கு 2 பயம், சம்பாதிக்கிறதுக்கும் பயம், சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்கும். தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன், அதை நான் பாதுகாப்பாகவும் வைக்கிறேன். உன்கிட்ட எவன் அவனை கொள்ளையடிக்கவும் மாட்டான், உன்கிட்ட அதை எவன் பிடுங்கவும் மாட்டான், உன்கிட்ட அதை அவன் அழிக்க மாட்டான், உங்ககிட்ட இருக்கிறத அவன் என்ன பண்ண மாட்டான், கவிழ்த்து போட மாட்டான், உங்ககிட்ட இருக்கிறத அதை என்ன பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண முடியாது. நான் உனக்கு கொடுத்ததை, நான் உனக்கு கொடுத்ததை. ஏன் 7 ஜாதியை நான் துரத்திடுவேன். 7 ஜாதியையும் சுற்றிலும் உனக்கு சமாதானத்தை கொண்டு வருவேன். சுற்றிலும் உனக்கு சமாதானத்தை கொண்டு வருவேன். நீ இருக்கிற இடத்துல நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். 100 மடங்கு பலன் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அது ஒரு நெற்கதிரா இருந்தாலும், ஒரு கோதுமையா இருந்தாலும், ஒரு பப்பாளியா இருந்தாலும், ஒரு தர்பூசணியா இருந்தாலும், நீ எதை வச்சாலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். சரியான நேரத்துக்கு வானத்தை திறந்து உனக்கு என்ன பண்ணுவேன், நான் மழையை பொழிய பண்ணுவேன். உன்னுடைய காலத்துல எதுவுமே குறையா இருக்காது. நீ விதைத்த விதை முளைப்பதற்கு தண்ணீர் பஞ்சத்து கூட வராது. நமக்கு தேவையான பணியை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அதனாலதான் தேவன் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவரா இருக்காராம், பனி போல இருக்கார். இத்தனை காரியத்தை சொல்லி இஸ்ரவேலை கொண்டு போய் தேவன் எங்க வைக்கிறாரு, கானான்ல நட்டு வைக்கிறார். கானான்ல நட்டு வைக்கிறார். எங்க இருந்து பிடுங்கி, கல்தேயர்ல இருந்து பிடுங்கி கானானுக்கு கொண்டு வந்து அங்க இருந்து மறுபடியும் நடலை. இது வரைக்கும் தேவன் இது வரைக்கும் என்ன பண்ணல, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு யாரையுமே நடலை, நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவங்கள வேர் பற்ற வைக்கல. வீசினாரு தண்ணீர்ல ஆகாரத்தை போனா அவங்க மிதந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா வேர் என்ன பண்ணல, பற்றல. அவங்கள மறுபடியும் அணைச்சி கொண்டு வந்து மறுபடியும் எங்க கொண்டு போய் வச்சாரு, எகிப்துல வச்சுட்டாரு. இப்ப எகிப்துல வச்சவங்க வேர் பற்ற ஆரம்பிச்சாங்க. எதுல வேர் பற்ற ஆரம்பிச்சாங்க, அடிமைத்தனத்துல வேர் பற்ற ஆரம்பிச்சாங்க. இரும்பு கால்வாய், இரும்பு கால்வாய், அவங்க அங்க போடப்பட்ட எல்லா கண்டிஷனுக்கு வேர் பற்ற ஆரம்பிச்சாங்க. மூன்றாவது, தேவனை ஆராதிக்காதபடி அங்க இருக்கிற விக்கிரகங்களை மாத்திரம் ஆராதிக்கும்படியாக வேர் பற்ற ஆரம்பிச்சாங்க. இப்படி பல கோணங்களை நம்ம தியானிக்கும் போது பல விஷயங்கள் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில முந்தின அனுபவம், ரட்சிப்புக்கு முந்தி நாம் எதெல்லாம் வேர் பற்றி இருந்தோம் என்பதை நீங்க இஸ்ரவேல் ஜனங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா நான் எதெல்லாம் வேர் பற்றி இருந்தேன், உலகத்துல, சினிமால, பாவத்துல, குடியில, அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதெல்லாம் வேறு பற்றி இருந்தனோ அதுலயும் இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எகிப்து தேசத்துல வேறு பற்றி இருந்தாங்க. இந்த அளவுக்கு வேறு பற்றி இருந்தவங்களை தேவன் சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல நீ வாழாத, நான் நல்ல இடத்துல என்ன பண்றேன், வாழ வைக்கிறேன் அப்படின்ற. இவங்களும் அழுது புலம்பி ஜெபம் பண்ணி நன்மையை வாங்கிட்டாங்க. இப்போ போன இடத்துல என்ன பண்றாங்க, நோக்கம் என்ன,
இந்த ஜனங்களுக்கு தேவன் இத்தனை பாதுகாப்பையும் கொடுத்தார். பட் நோக்கம் என்ன? என் ஜனங்கள் என்னை எப்பொழுது என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படுத்திக்கிட்டு. இது மட்டும்தான் அவர் கொடுத்த ஒரே ஒரு நோக்கம். வேலை. நீ வேலை செய். நீ கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்ய வேணாம். நீ போற போகல விதைய போட அது பலன் கொடுக்கும். தண்ணி பாய்ச்சல என்னது? அறுவடை கொடுக்கறது என்னோடது. உன் விளைச்சலை எவனும் பன்றியோ மிருக ஜீவன்களோ மனுஷர்களோ கொள்ளையடிக்காம பாதுகாக்கிறது என் வேலை. உன் வேலை என்ன? போறப்ப அந்த காலத்துக்கு அதை போட்டுட்டு போயிட்டே இரு. நடந்து போறப்ப அந்த விதைய ஒரு தூவிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க. மீதியை நான் என்ன பண்ணிக்கிறேன்? அதுக்கு தண்ணீர் வரவும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தா ஒரு ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும்? அதை தான் நான் ஃபர்ஸ்டே உதாரணமா சொன்னேன். எல்லாத்தையும் தேவன் கொடுக்கற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும். எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாங்க. ஆனா ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவன் கோபப்பட்டாரு? நான் சொன்ன ஒரு சில வார்த்தையில கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அதோட 2-3 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருந்தாரு. அவங்களை எதிரையும் தேவன் குறையா வைக்கல. எல்லாமே ஆசீர்வாதமா வச்சாரு. ஆனா கானான் தேசம் நட்டு வச்ச 10வது வருஷத்திலேயே நட்டு வச்ச நியாயாதிபதிகள் திருப்பிக்கோங்க, ஒத்தினியலை தேவன் கொண்டு வருவார். ஒத்தினியலுக்கு முன்பாக எத்தனை வருஷம் அவங்க சிறைப்பட்டாங்கன்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கு. திருப்ப நியாயாதிபதிகள் 'ஸ்தோத்திரம். இல்ல ஒத்தினியல் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாருன்னு போட்டிருக்கோமே. சரி இருக்கட்டும். ஒத்தினியல் சம்பவத்தை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இப்ப தேவன் இவங்களை கொண்டு வந்து நட்டு வச்ச கொஞ்ச காலத்திலேயே வறட்சியான காரியங்களை இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல பட்டணம், நல்ல சமாதானம், நல்ல ஆசீர்வாதம், வைத்த 5வது வருஷம் அல்லது 2வது வருஷம் அல்லது 10 வருஷத்துக்குள்ளாக இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனா என்ன பிராமிஸ் பண்ணார்? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீ செய்கிற எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன், ஒன்னும் வீணா போகாது. ஆனா ஏன் வீணா போகுது? அவர்கள் செய்கிறதான காரியங்கள். 4வது வசனமா? 3:11. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது, மரணம் அடைந்தான். இல்ல, அதற்கு முன்பு அவர் முதல்ல கர்த்தர் இஸ்ரவேல் கோபம் உண்ட 8வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூசார் தாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷேதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இப்போ அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்த கொஞ்ச காலத்துல யார்ட்ட அடிமையா மாறுறாங்க? இன்னொரு மனுஷங்கிட்ட அடிமையா மாறுறாங்க. இந்த அடிமையின் வாழ்க்கை ஏன்? தேவன் எந்த இடத்துலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமையின் வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. ஆபிரகாம்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை தவிர, உன் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள், பிற்பாடு உன் தேசத்தை நான் கட்டுவேன், உன் ஜனத்தை நான் வளர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தவர் ஏன் 8 வருஷம் கொண்டு போய் நல்ல தேசத்துல வச்சதுக்கு அப்புறமா
வாக்கு தத்துவத்துல வச்சதுக்கு அப்புறமா, ஆசீர்வாதத்துல வச்சதுக்கு அப்புறமா ஏன் 8 வருஷம் கொண்டு போய் இன்னொருத்தன் கையில கொடுத்தார்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் ரொம்ப நன்மை பண்ணார்னா நாம தேவனுக்கு ரொம்ப தீமையை பண்ணுவோம். அதான் உண்மை. நமக்கு தேவன் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து 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 ரசித்து ரசித்து, ஒரு சிற்பி அந்த தன் கையில் இருக்கிற அந்த இரும்பு ஆயுதத்தை வச்சு அந்த கற்களை அழகா வடிவமைச்சு, அதை வடிவமைக்கிறது கஷ்டம், ஆனா அதை அழகா வடிவமைச்சா அந்த கல் என்ன பண்ணாது, கொஞ்ச நாள்லேயே அதன் தோற்றம் மங்கிரும். ஆமாவா இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ கற்களை வடிக்கிறாங்க, சிற்பிகள் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அந்த கல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உருவம் செதுக்கும் பொழுது அந்த உருவம் சரியா இருக்கும். அதே உருவம் நாளாக 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 எப்படி மாறும்? அதன் தோற்றம் மாறும். அந்த சிற்பியோடையதான எல்லா பிரயாசமும் எது வரைக்கும்? ஒரு 5 வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு 4 மாசம். தேவன் நம்மை ரட்சிக்கும்படி அவர் நமக்கு சிந்தின ரத்தம் இருக்கு பாருங்க, அது அந்த சிற்பியுடைய உழைப்பை விட விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஹார்ட் ஒர்க் செய்கிற மனுஷங்களை விட அது விலையேற பெற்றது. எந்த விதமான தியாகிகளை விட அது விலையேற பெற்றது. ஆனால் அந்த விலையேற பெற்ற ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? என்னை முழுமையாய் உருவாக்கும்படியாக, என்னை தேவ நோக்கத்தின்படி செயல்படுத்தும்படியாக. ஆனால் நான் கொஞ்ச காலம் நோக்கத்தில் இருக்கிறேன், கொஞ்ச காலம் தேவனுடைய நோக்கத்தில் திட்டத்தில் இருக்கிறேன், பின்பு என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நேராக நான் திரும்புகிறேன்னு சொன்னா தேவன் நட்ட இடத்திலிருந்து அவர் பிடுங்கிறதற்கு கொஞ்சமும் தயங்க மாட்டார். எரேமியாவை கொண்டு தேவனுடைய வாக்கு தத்தம், எரேமியாவை கொடுத்த தேவனுடைய ஊழியமே என்ன? ஃபர்ஸ்ட் கட்டுவேன் வளர பண்ணுவேன்லாம் பேசல. எரேமியாவுடைய ஊழியத்தை ஆண்டவர் எப்படி பேசுறாரு பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடணும். யாரை நிர்மூலமாக்கணும்? யார் தேவன் நோக்கத்தில் செயல்படாமல் தேவன் நோக்கத்தை விட்டு விலகி தங்களுக்கு சொந்த காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? ஒரு கபாப் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? பண்ணிடணும். அதற்கு அப்புறம் தான் அடுத்த காரியத்தை செய்யும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நான் கட்டப்படுவதற்கு 2 காரியம் இருக்கு. சாரி, ஒரே ஒரு காரியம் தான். கட்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. ஒரு காரியம் கட்டணும்னா அது என்ன பண்ணணும்? ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்கை நான் திரும்ப கட்டணும். அந்த பில்டிங் என்ன பண்ணணும்? நான் இப்போ நம்ம இந்த சர்ச் இருக்கு, இருங்க வரேன், உங்களுக்கு என்ன நான் சொல்ல போகிற நோக்கம் புரியலை, சொல்லிடுறேன். இப்போ நம்ம சர்ச் இருக்கு, நம்ம சர்ச்சு மேலே இப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு செவுறு தூக்கி, இதே செவுத்துல ஒரு 10 அடி செவுறு தூக்கி ஹைட் ஏற்றி கட்ட போகிறோம். இதுக்கு பேரும் கட்டுறது தான். இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இதே செவுத்துல இன்னொரு 10 அடி தூக்கணும். என்ன பண்ணணும்? திட்டம் போடணும். சொல்லுங்க, முயற்சி செய்யணும், பிரயாசப்படணும். புரியல? தேவைகள் சந்திக்க போன அப்புறம் சரி, இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் வேணுமே. புரியல? அது எல்லாத்தையும் எடுத்ததுனால தான் பொருள்லாம் வாங்கி போட்டிருப்போம். கொத்தனார் வேணும், சித்தாள் வேணும், மம்புட்டி ஆள் வேணும், அப்புறம் கடப்பாறை சுத்தியல் எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா முக்கியமானது என்ன? கிருபை. அப்புறம் இயேசுநாதர், உங்களெல்லாம் 10 நாளைக்கு அந்த கட்டடத்துல போய் விட்டாதான் அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்லு மேல நான் வச்சு கட்டின இந்த கல்லு ஒட்டுறதுக்கு அதுக்கு மேல பலன் வேணும். ஆமாவா இல்லையா? இந்த செவுத்து மேல நான் டைல்ஸ் ஒட்டினா அந்த ஒட்டின டைல்ஸ் ஒட்டிருமா? என்ன பண்ணணும்?
ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுரண்டணும். சுரண்டணுமா இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக பில்டிங் கட்டுறோம், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாத்தியம். குழி தோண்டணும், மண்ணு கொட்டணும், எல்லாம் வைக்கணும். நான் சொல்கிறது கட்டினது மேலே திரும்ப கட்டணும். அதனால தான் சொன்னேன், சர்ச்சு கட்டியாச்சு, இது மேலே கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கல் மேலே கல் ஓட்டுறதுக்கு அதை கொஞ்சம் சுரண்டி விடணும், கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தணும். கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தினா அது கர்த்தருடைய சித்தம். தரமட்டமா உடைச்சாருன்னா அதுக்கு பேர் தான் பிடுங்கப்படுறது. அதுக்கு பேர் தான் பிடுங்கப்படுறது. லைட்டா சுரண்டி விட்டு ஒரு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஒரு கோடு போட்டு கலவையை வச்சு டைல்ஸ் ஓட்டினா டைல்ஸ் நம்ம கப்புன்னு பிடிச்சிக்கும். இந்த செவுத்துக்கு அந்த டைல்ஸை பிடிச்சு கொள்ளத்தக்கதான பலன் என்ன பண்ணணும்? உள்ள ஊறணும். ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு லிங்க் என்ன ஆகணும்? கனெக்ட் ஆகணும். அந்த லிங்கை கனெக்ட் பண்ண சில சமயம் தேவன் நமக்கு சின்ன சின்ன சோதனை என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட சும்மா சுரண்டி விட்டு போயிடுவார் நம்மள. எதுக்கு? அந்த சுரண்டல் மேல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்? வைக்க போறேன். அது டைல்ஸா இருக்கலாம், அது மார்பிள்ஸா இருக்கலாம், அது கிரானைட்டா இருக்கலாம், இன்னும் விலையேற பெற்ற கற்களா கூட இருக்கலாம். அது பதிக்கணும், அது ஒட்டணும்னா அது என்ன பண்ணணும்? தங்கத்து மேலேயே வைரக்கல்ல பதிக்கணும்னா தங்கத்தை என்னதான் பண்ணணும்? இலக்கிதான் ஆகணும். உரசி நெருப்பு காட்டி ஒட்ட வச்சா அது என்ன பண்ணும்? தங்கம் வைரம் வச்சோன்னே ஒட்டிக்குமா? நான் தங்கமா இருந்தாலும் என் மேல ஒரு ரத்தன கலை தேவன் வைக்கணும்னா என்னை கொஞ்சம் தேவன் உரசணும், கொஞ்சம் தேவன் சுரண்டணும். அந்த கொஞ்சமா சுரண்டது நமக்கு பெருசா தெரியாது. கொஞ்சமா சுரண்டது பெருசா தெரியாது. முடி விலை விளங்கும் அப்படின்றது போல போயிடலாம். தரமட்டமாக்குனார்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டுவதற்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவனைய கட்டுறதுக்காக தான் இடிச்சிருக்காருன்னு. இல்லை இல்லை இல்லை, தேவன் இடிச்சிருந்தானா அவர் சுரண்டி தான் விட்டுருப்பாரு. இந்த அளவுக்கு எனக்கு ஆழமான வேதனை அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, கொடுத்துருக்க மாட்டாரு. இன்றைக்கு எனக்கு ஆழமான வேதனை வருது, ஆனா எனக்கு உணர்வு இல்லை, நான் பிடுங்கப்பட்டேன்ற உணர்வு எனக்கு வரமாட்டேங்குது. நான் இன்னமும் தேவனுடைய தோட்டத்தில் நடப்பட்டு இருக்கிறேன், தேவனுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்குன்னோ நான் வேறு பிடுங்கி வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கேன். தண்ணி ஓடிட்டு இருக்கு தோட்டத்துக்குள்ள, நான் எங்க கிடக்குறேன்? வேலிக்கு வெளியே. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் எங்க தான் இருக்கேன்? வேலிக்குள்ள, தேவனுடைய தோட்டத்துக்குள்ள, நீர் பாய்ச்சலுக்குள்ள, நீர்க்கால்கள் ஓரத்தில் இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் எங்க கிடக்குறேன்? வெளியில கிடக்குறேன். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான பலவீனங்கள், சோதனைகள்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் பிடுங்கப்பட்டேனா அல்லது சுரண்டப்பட்டேனா? செடியை நம்ம ரைட்டா என்ன பண்ணுவோம்? லைட்டா மண் எடுத்து மண் அணைச்சி விடுவோம். எதுக்கு? மரத்தை சுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி பாத்தி கட்டுவோம். எது கட்டுவோம்? தண்ணி. அந்த மண்ணை சுரண்டுறதுக்கும் வேற பிடுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? மண்ணை சுரண்டா என்ன ஆகும்? தண்ணி நிற்கும். வேற பிடுங்கினா என்ன ஆகும்? அங்கே வேற ஒரு செடியை வைக்க போறோம்னு அர்த்தம். அதை பிடுங்கினா அங்கே வேற ஒன்று என்ன பண்ண போறோம்? வைக்க போறோம். அதனால தான் தேவன் சொன்னாரு, நான் தாளந்து கொடுத்தேன், நான் கொடுத்த தாளந்தை நீ சரியா பயன்படுத்தல, உள்ளவனிடத்தில் இருக்கிறத பிடுங்கி உள்ளவனுக்கே மறுபடியும் என்ன பண்ணப்படும்? ஒரு தாளந்து இருந்தாலும் அந்த ஒரு தாளந்து இருக்க பிடுங்கி அநேக தாளந்து இருக்கவன்ட்ட கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நான் அதை சரியாய் பயன்படுத்தாமல் நான் மண்ணை தோண்டி புதைத்து வைத்து முளைக்கும் என்று வானத்தை பார்த்து படுத்திருந்ததுனால தான். வானத்தை பார்த்துட்டு ஓகே டன். ஆனா 5 தாளந்து 2 தாளந்து வச்சவன் என்ன பண்றான்? என்கிட்ட 5 தாளந்து இருக்கு, அவன் என்ன பண்ணல? அமைதியா இருக்கல, அதை அவன் பெருக பண்ணுகிறான். ஆனா ஒரு தாளந்து இருக்கிறவன் என்ன பண்றான்? எனக்கு தான் கிடைச்சிருச்சு, நான் ஏன் வேலை செய்யணும், நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் பிரயாசப்படணும், நான் ஏன் உபவாசிக்கணும், நான் ஏன் சபைக்கு போகணும், நான் ஏன் சத்தியத்தை சொல்ல போகணும், நான் ஏன் சுவிசேஷம் சொல்ல போகணும், நான் ஏன் ஜனங்களை கர்த்தர்களை வழிநடத்த போகணும், எனக்கு அதுக்கு என்ன வேலை இருக்கு, எனக்கு தான் தாளந்து கிடைச்சிருச்சு, நான் பாட்டு காய மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்துக்கலாமே. எப்போ பிடுங்குவார்னு தெரியாது. எப்போ கொடுத்ததை பிடுங்கி ஒருத்தன் பெருக பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம நினைப்போம், ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் துரோகம் பண்ணிட்டார், எனக்கு அவர் துரோகம் பண்ணிட்டார். என்ன துரோகம் பண்ணார்? ஏன்ட்ட இருக்கிறத பிடிங்க. அவன்கிட்ட ஏற்கனவே 5 வீடு இருக்குது, அவன்கிட்ட ஏற்கனவே 5 சென்ட் நிலம் இருக்குது, அவன்கிட்ட ஏற்கனவே 5 கார் இருக்குது, 5 வண்டி இருக்குது, என் வண்டியும் கொண்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துட்டார்.
இல்லை நீ வண்டியை இன்ஜின் சர்வீஸ் பண்ண மாட்டேன், ஆயில் சர்வீஸ் பண்ண மாட்டேன், குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்ப. அவன் வண்டியை பழியும் கற்காரன்னு தொடச்சி வச்சுருக்கிறான், பயன்படுத்துகிறான், அவன்கிட்ட தானே கொடுக்கணும். அவன் இல்லையா? நம்ம தேவன் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றலைன்னா அது பிடுங்கப்படும். அது பிடுங்கப்படும். அது தாளந்துகளாக இருந்தாலும், கிருபையாக இருந்தாலும், பலனாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும் பிடுங்கப்படும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பிடுங்கினாரா? கொஞ்சமாவது இரக்கம் பாராட்டினாரா? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களுக்கு தேவன் சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு மேலே பொறுமை பாராட்டினார். 400 வருஷங்களுக்கு மேலே, நான் சொல்றது கொஞ்சம் வருஷம்தான், அதற்கு மேலே கிருபை பாராட்டினார். ஆனால் இவங்க அடங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சது அப்புறமா மொத்தமாக பிடுங்கிட்டார். மொத்தமாக பிடுங்கி பாபிலோனில் கொண்டு போய் நட்டு வச்சிட்டார். பாபிலோனில் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடின தேசம், ஏதேனை போல காண்பிக்கப்பட்ட தேசம், இப்போ கோட்டான் குஞ்சும் வலு சர்ப்பங்களும் தங்கி இருக்கிறதான, தீக்கரையாக்கப்பட்ட சுட்டெரிக்கப்பட்டதான ஒரு பசுமையற்றதான ஒரு நிலமாக இன்னைக்கு என்ன நிலம் காணப்படுது? எருசலேம் காணப்படுகிறது. எருசலேம் பிடுங்கி போட காரணம் என்ன? அது தன் நோக்கத்தை விட்டு விலகினதனால. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பிடுங்கி இருக்காரா அல்லது நம்மளை கொஞ்சோண்டு சுரண்டி இருக்காரான்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சுரண்டி இருந்தால் நிச்சயமா அது மேல ஒரு பெரிய கிருபையை தேவன் வைப்பார். அதை அதன் தோற்றத்தை தேவன் மாற்றுவார். அதன் தோற்றத்தை தேவன் மாற்றுவார். ஒருவேளை நான் பிடுங்கப்பட்டிருந்தா, என்னை நட்டு வைக்க யார் இருக்கா? என்னைய நட்டு வைக்க யார் இருக்கா? இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே நடப்பட்டவன் தான், இப்போ பிடுங்கப்பட்டேன், என்னை மீண்டும் யார் நட்டு வைப்பா? தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, உடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, என்னை நீங்கள் வேறு பிரித்தீங்க, என்னை நீங்கள் அழைத்தீங்க, என்னை நீங்கள் அலங்காரம் பண்ணினீங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. நான் என் நோக்கத்திலேயே தொடர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் கொடுத்த நோக்கத்தில் நான் தொடர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் எனக்கு வைத்த அந்த தரிசனத்தில் நான் தொடர உதவி செய்யுங்கப்பா. எனக்கு தேவன் கொடுத்த நல்ல சௌகரியமான லக்ஸுரியான பாதுகாப்பான நோயற்ற வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் எனக்கு தேவன் எந்த ஒரு குறையும் வைக்கலை என்பதற்காக என் நோக்கத்தை நான் மறந்துடக்கூடாதுப்பா. நோக்கத்தை மறந்த இஸ்ரவேலரை தேவன் பிடுங்கி போட்டீரே. நோக்கத்தை மறந்த இஸ்ரவேலரை தேவன் பிடுங்கி போட்டீரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் பிடுங்கப்பட்டவர்களாக இருக்க விரும்பலை, நாங்கள் அழிக்கப்பட்டவங்க விரும்பலை, நாங்கள் கவிழ்க்கப்பட்டவங்களா இருக்க விரும்பலை. நாங்கள் ஆண்டவரே உமக்காய் வளர்க்கப்பட்டவங்களா இருக்க விரும்புகிறோம்ப்பா. ஒருவேளை இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவன் என்னைய பிடுங்கியிருக்கிறார் என்பது தெரியாமல், தேவன் எனக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு மாயைக்குள்ள நம்ம இருப்போம்னு சொன்னோம். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் மேலே மீண்டும் தயவா இருங்கப்பா, என் மேலே மீண்டும் தயவா இருங்கப்பா, என் மேலே மீண்டும் தயவா இருங்கப்பா. ஒருவேளை நான் பிடுங்கப்பட்டிருந்தா உங்கள் சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர் பலவீனமா, தொடர் போராட்டமா, தொடர் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் இருக்க முடியாதபடிக்கு பலவீனம் வருதா? தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாதபடிக்கு பிரச்சனைகள் வருதா? நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தோட வேற காரியத்தை தேடுதா? நம் இருதயம் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சதுதான்னு சொல்லி ஒரு தைரியத்தில் நம்மளை நடத்துதா? நமக்கு நாமளே தைரியம் சொல்லுவோம், இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் தான். தேவ சமூகத்தில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காங்க. நான் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கேனா ஆண்டவரே? நான் நடப்பட்ட மரமாக தான் இப்போவும் இருக்கேனா? நான் நடப்பட்ட மரமாக தான் இப்போவும் இருக்கேனா? நான் நடப்பட்ட மரமாக தான் இப்போவும் இருக்கேனா? தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே தான் நான் இருக்கேனா? ஒருவேளை சிம்சோனை போல எனக்குள்ளே பலன் இருக்கு. நான் எழும்பும்போது
தேவன் என்னை கூப்பிடும்போது, எனக்கு போராட்டம் வரும்போது, நான் எழும்பும்போது, நான் கைவிடப்பட்டவனை போல நான் இருக்கக்கூடாதுப்பா. நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கக்கூடாதுப்பா. நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான இரவு நேரத்திலையும் தேவன் எங்களுக்கு என்ன நோக்கத்தில் எங்களை தேவன் வேறு பிரித்தீரோ, அழைத்து வந்தீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. இடையில் எந்த காரியத்திற்காகவும் நாங்கள் நோக்கத்தை விட்டு விலகாதபடிக்கு எங்களை தேவன் கொண்டு வந்ததின் நோக்கம் கட்டுவதற்காக, கட்டப்படுவதற்காக, கட்டப்படும்படி அழைக்கப்பட்ட நாட்டப்பட்ட நான் இன்றைக்கு பிடுங்கப்பட்டிருக்கிறேன் என்றால் தேவ கரத்தில் விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் மறுபடியும் கட்டப்பட விட்டு கொடுக்கிறேன், நாட்டப்பட விட்டு கொடுக்கிறேன். என்னை தேவன் நடுவீராக. நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாக இருக்கு. நன்மையாக இருந்து நாங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த 29வது நாள் ஜெப வேளையிலையும் கர்த்தாவே, உமது நோக்கத்தில் நான் இருக்க விரும்புகிறேன்னு உண்மையாய் விருப்பப்பட்ட யாவரும் தேவ சித்தத்துக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நோக்கத்துக்கு நேராய் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. நோக்கத்து நேராய் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.